மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் தலைவர் நானு படேலேயின் காலில் ஒட்டிய சேற்றை தொண்டர் ஒருவர் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்வது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. அந்த வீடியோவில் காங்கிரஸ் தலைவர் நானு படோலே காரில் இருந்து கொண்டு காலை நீட்டுகிறார். காங்கிரஸ் கட்சி தொண்டர் தண்ணீர் கொண்டு வந்து காலில் இருந்து சேற்றை சுத்தம் செய்கிறார். இது தொடர்பாக பாஜக தலைவர் ஷேஷாத் பூனவல்லா தனது ட்விட்டர் பக்கத்தில் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் நானு படேலேயின் காலை காங்கிரஸ் கட்சி தொண்டர் சுத்தம் செய்கிறார். இவர்கள் தங்களை ராஜா மற்றும் ராணியாக நினைத்துக் கொண்டு வாக்காளர்களையும் தொண்டர்களையும் அடிமைகள் போல் நடத்துகிறார்கள். அதிகாரத்தில் இல்லாத போதே மக்களை இப்படி செய்கிறார்கள் என்றால் நினைத்து பாருங்கள், தவறுதலாக கூட அதிகாரத்திற்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வார்கள். நானோ படோலே மற்றும் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நானோ படோலே கூறுகையில், மழை காரணமாக தனது காலில் சேறு ஒட்டு கொண்டது, ஆகவே நான் தண்ணீர் கேட்டேன். கட்சி தொடர் தண்ணீர் கொண்டு வந்தார், அவர் காலில் ஊற்ற நான் சுத்தம் செய்தேன் என்றார். ரேஷன் கடைகளில் தடையின்றி பாமாயில் துவரம்பருப்பு வழங்க வேண்டும். திமுக கொண்டாட்டத்தில் உள்ளது. ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் திண்டாட்டம் அடைந்துள்ளனர் என அண்ணாமலை கூறியுள்ளார். இன்னும் முழுமையாக ரேஷன் பொருட்களை மக்களுக்கு வழங்காமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி ரேஷன் பொருட்களை விநியோகிக்காமல் இருப்பதா? பிப்ரவரி மாதமே 60,000 டன் துவரம்பருப்பு 6 கோடி லிட்டர் பாமாயில் வாங்க கோரப்பட்ட டெண்டர் என்னவானது? தரமற்ற துவரம்பருப்பை அனுப்பிய நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை கண்டித்தும் மேகதாது அணை கட்டுவதை தொடர்பாக கருத்து தெரிவித்த மத்திய இணையமைச்சர் சோமண்ணாவை கண்டித்தும் குறுவை சாகுபடியில் விவசாயிகளுக்கு தொடர்ந்து மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும். 2022-23 ஆண்டிற்கான பயிர் இன்சூரன்ஸ் ஏக்கருக்கு 35,000 இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழகத்திற்குரிய தண்ணீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கல்லணை கால்வா ஆற்றில் இறங்கி சோமண்ணாவின் உருவ பொம்மையை செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. கடைசி கட்ட தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன. அதில் பாஜக மீண்டும் 300 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் என கூறப்பட்டது. பிரபல அரசியல் ஆலோசகரும் வியூகங்கள் வகுத்துக் கொடுப்பவருமான பிரசாந்த் கிஷோர், பாஜக தலைமையிலான கூட்டணி 300 தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். பாராளுமன்ற தேர்தலில் 100 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரசால் வெற்றி பெற முடியாது. காங்கிரசால் 3 இலக்க எண்களில் வெற்றி பெற முடியாது. நான் யாருக்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ எதுவும் கூறவில்லை என தெரிவித்திருந்தார். இதற்கிடையே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டன. இதில் பாஜக தலைமையிலான கூட்டணி 290க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் பாஜக மட்டும் 240 இடங்களில் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டி பெற முடியாமல் போனது. காங்கிரஸ் 99 இடங்களில் வெற்றி பெற்றது. இது தொடர்பாக கிஷோர் கூறுகையில், பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த எனது கணிப்பு தவறாகிவிட்டது. பாஜகவுக்கு 300 சீட்டுகள் வரை கிடைக்கும் என நாங்கள் கணித்தோம். ஒரு தேர்தல் வியூக நிபுணராக நான் எண்ணிக்கை குறித்து பேசியிருக்க கூடாது. இனிமேல் எந்த கட்சி எத்தனை இடங்களை பெறும் என சீட் எண்ணிக்கை குறித்து பேச மாட்டேன் என தெரிவித்தார். இந்நிலையில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தனது ஜன் சுராஜ் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றி 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பீகார் சட்டசபை தேர்தலில் களமிறங்க பிரசாந்த் கிஷோர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.